ஆமா போன தடவை நீ வாங்கிட்டு வந்திய மீன் உன்னை அனுப்பிச்சதுக்கு சும்மா இருந்திருக்கலாம். என்ன மீன் இருக்கு? என்னப்பா வேணும்? எறா இருக்கா? எறா இருக்கு. எவ்வளோ ரேட்டு? கிலோ 800 ரூபா. 800 ரூபா எறா? பெரிய எறாப்பா. இருக்கட்டுமே, அது 800 ரூபாங்கிறியா? ஆமா 800 ரூபா. வேற என்ன வேணும்? வேற என்ன இருக்கு? அது காணாங்கத்தி இருக்கா? அது எவ்வளவு? 500 ரூபா. நீ என்ன மீன் விக்கிறியா இல்ல நீ பொட்டி? நீ அங்க விக்கிற அந்த மீன் நினைச்சா இது? நான் என்ன சொல்றேன்னா நீ கிலோவுக்கு சொல்றியா என்ன பொட்டிக்கு சொல்றியாமா? காசிமோடு மீனுப்பா. என்னத்த காசு மாட்டா இருக்கட்டும், என்ன எப்படியா? ஆமா ரொம்ப ரேட்டா இருக்குடா. ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகமா தான் இருக்கும். 1000 ரூபாய் விக்கிறாங்கப்பா சீலா மீன்ல. சரி முள்ளு இல்லாத மீன் என்ன இருக்கு? முள்ளு இல்லாத மீன் என்ன மீன் இருக்கும்? அதான் முள்ளு அத விலை அதிகம், நீ வாங்க மாட்டே. அது என்ன மீன் இருக்கு? அத நீ வாங்க மாட்டே. வாங்க மாட்டேன் நீனே முடிவு பண்ணாதம்மா. என்ன மீன் இருக்குன்னு கேட்டேன். நீ தான் கேக்குறதுலயே தெரிஞ்சிடுச்சப்பா உன் லட்சணம். இங்க வரமா லட்சணம் வச்சுனா பேசாதீங்கம்மா. இல்லப்பா வாங்குறேன்னா ஏதோ பார்த்து போடுமான்னு கேக்குறது நியாயம் இருக்குது. நீ வந்து முள்ளு இல்லாத மீன் வஞ்சர மீன் வாங்குறியா? வஞ்சர மீன் வாங்கலாமா? கிலோ அது 2000 ரூபாய். வாயை திறந்து பேசினா இந்த அதுக்கு நீ கிலோ 2000 சொன்னா அந்த பிள்ளைக்கு நெஞ்ச பிடிக்குது. அவங்க மீன் சாப்பிட்ற மாதிரி இல்லை, நீங்க பார்த்துட்டு போறவங்க. அப்படிலாம் கிடையாதுமா. இந்த வேறு எடுத்து பாரு, எவ்வளோ பேர் வந்து இப்போதான் வாங்கிட்டு போனாங்க. நீ இன்னைக்கு வந்தீங்கன்னா அப்படிதான் பாருக்கும். ஆமா நீங்க வந்து கடைசியா வாங்க நைட்ல வந்தீங்கன்னா நண்டு என்ன ரேட்டு? நண்டு 600 ரூபாய். நண்டு 600 ரூபாயா? ஆமா. இது கீழ என்ன இருக்கு? எல்லாம் மீன் தான். ஏன் அதை காட்ட மாட்டியா? காமிச்சா நீ வாங்குற லட்சணமே தெரிஞ்சிடுச்சப்பா. மரியாதை பேசுமா. இல்லப்பா இல்லப்பா அது இல்லப்பா, வாங்குற லட்சம் தெரியலன்னு சொல்றாங்களே, தப்பு இல்ல. நீ வாங்குறதுனா பரவாயில்லப்பா, நீப்பா இதை பாரு அதை பாருன்னு சொல்லலாம். எதா கேட்டவனே சாக்கா வராருமா. வாங்கி பொண்டாட்டி கேட்டு ஆசைப்பட்டு துட்டு முன்ன பின்ன பார்க்காம வாங்கணும். அப்ப வந்து இது வந்து இந்த மீனை எது கீழே வச்சுட்டு பழைய மீன் மேல வச்சிருக்கியா? இல்ல எல்லாமே புது மீன் தான். புது மீனுங்கிற அப்ப இங்க உள்ள ஃப்ரெஷ்ஷா இருக்கு? இதுவும் புது மீன் தான். சரி எல்லாம் புதுசு. உனக்கு என்ன மீன் வேணும் துட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே. என்னப்பா பாறை வாங்கலாமா? வாங்க. பாறை எவ்வளவு? 500 ரூபாய். அது கூட என்ன எல்லா மீனும் 500 தானா? ஆமாப்பா. எடுத்து 500 1000 தானமா? 500 1000 தான். 150 இதெல்லாம் நீ கவலை மீனே 200 ரூபாய்ப்பா கிலோ. அந்த ஆளு இந்த 100 ரூபாய் மீனே 1/2 கிலோ வாங்கி சொன்னா 1000 தர மாட்டாரு. நீ வேற 500 1000 சொன்னா எப்படிக்கா வாங்கி தருவாரு? அப்புறம் எப்படி பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டா வாங்கி கொடுத்தானே ஆகணும். பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு வாங்கலாம். எனக்கு இவ்வளவு ரேட்லயா? 500 ரூபாங்கறியா? எனக்கு என்ன பொருள்ப்பா, நம்மளுக்கு யாருக்கோ இல்ல. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயில 100 200 ரூபாய். அந்த கவலை பொடி கூட அது கூட குட்டி அதுவே 200 ரூபாய். நீ பேசாம முட்டை வாங்கிறியா? முட்டை வாங்கி அது கூட 7 ரூபாய் ஒரு முட்டை. 7 ரூபாயா? 3 ரூபாய் வந்துச்சு. விக்க எப்போ? நீ பிறந்தி அப்போ. அப்ப வித்த பிறந்து என்ன குழந்தை அப்போ. பேசாம ஒரு 2 முட்டை வாங்கி எப்படி அது போடலாமா? ஆமா 7 ரூபாய் 14 ரூபாய் 2 முட்டை வாங்கினீங்கன்னா போதும். அப்ப நீ ஒரு முட்டை சாப்பிடு, உன் புள்ள ஒரு முட்டை சாப்பிட்டு. 14 ரூபாங்க உங்களுக்கு வந்து அது ஒரு காசுங்க. 14 ரூபாய். இங்க பாரு அரைஞ்சு செகலுக்கு எல்லாம் பேத்துரு மரியாதை வந்துக்க. கஷ்டப்படுறவன் தான் வழி தெரியும். அப்புறம் யாரு ஒரு 500 ரூபாய்க்கு மீனை வாங்கி கொடுத்து குழம்பு வேடின்னு சொல்றதுக்கு என்னைக்கோ ஒரு நாள் திங்குறான். 1000 ரூபாய் செலவு பண்ணி சும்மா குடிப்பேன். ஏன் நான் சும்மா கொடுக்கணும்? அப்புறம் பேசிட்டு இருக்க நீ என்ன என் புள்ளையா சும்மா கொடுக்க? மரியாதை பேசுமா. மரியாதை தானே கேட்டாங்க, அதுக்கு எங்க அவங்கள பேச இல்ல என் புள்ளையா பொம்பளை நியாயமா பேசுறேன். பேசிட்டு இந்த இருக்க பொம்பளை நல்லா பேசுறா பாரு. பொண்டாட்டி பரவாயில்லப்பா. எங்க போனாலும் சண்டை. ஆமா சண்டை இல்லப்பா. ரேட் அணைச்சு வரணும். என்ன அணைச்சு எவ்வளவு? அதுவும் 700 ரூபாய் தான். என்னடா எல்லாமே 500 600 700 சொல்லிட்டு இருக்க? என்னங்க பண்றது? அப்படிதான் விக்கிறாங்க. மீன் விலை அப்படிதான். நீ அங்க போய் இது கறிக்கல்ல போய் எவ்வளவு விக்கிறானா பாத்துங்க. மட்டன் எவ்வளவு ஒரு கிலோ? மட்டன் 1000 ரூபாய். சிக்கன் எவ்வளவு? சிக்கன் 340. போய் வாங்கி வந்து கொடுத்துட்டு போ. அது எங்களுக்கு தெரியும், வாங்கிட்டு வரதுக்கு நீங்க சொல்லணும் அவசியம் கிடையாது. அப்புறம் மீன் கடைக்கு வந்தியே? மீன் கடை தான்மா நான் கேக்குறேன். உனக்கு முடிஞ்சா கூட நீ தான் அநியாயத்துக்கு ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க. விலை சொல்லு வாங்கிக்கலாம். என்னத்த விலைய சொல்றதுக்கு? அதான் 1000 ரூபாய். அப்பா எனக்கு ஒண்ணே ஒண்ணுப்பா. அது பாறை மீன் 200 தெரியாதுல கிலோ. 500 ரூபாய் சொல்லியிருந்தேனே, நீ பொழுதும் விற்க முடியாது. நீ நடந்து வா நகரம் போயா கம்மனு போயா வர. இல்ல நீ காசிமோடு போனா கீழே கொட்டுவாங்க அழுகி போனதெல்லாம். அது பொரிக்காந்தலாம் போ. அழுகி போன மீன்? ஆமா காசிமோடு போயா பொரிக்காந்தலாம் போ. அடி கிறுக்கு போய் மகளே. அந்த லேடி சொல்லுது அழுகி போன மீனுக்குது. அப்புறம் உனக்கு அதான் கிடைக்கும். நீ காசிமோடு போயிடு வண்டியில பெட்ரோல் இல்லாம நடந்து கூட போங்க 2 பேரும். போனா நாளைக்கு நாங்க நடந்து போகணும் நீ சொன்ன அவசியம் கிடையாது. எங்களுக்கு தெரியும் நடந்து போறதா. வண்டியில வாங்கி வச்சிராங்க துட்டு பணம் போட்டு நாங்க வந்து வேண்டாம். காக்கில எங்க வாங்குறது? காக்கில கேட்டா 350 ரூபாய் சொல்லுமா அந்த லேடி? ஆமா கால் கிலோ கொடுக்க மாட்டவா? 1/2 கிலோ 1 கிலோ தான். கால் கிலோ எல்லாம் கிடையாது. சரி ஓகே. சரி ஓகே. அந்த பழைய மீன் இருக்குமா? நாத்து மீனா? ஏங்க அத வாங்கி தின்னுட்டு. நாத்து மீன் இல்ல, நாளைக்கு அத வாங்கிட்டு நீ தின்னுட்டு போலீஸ் கேஸ் ஆக்கி என்ன விடுறதுக்கா? குட் பாய்சன் ஆயிடுச்சு. அது சரிமா? கருவாடு இருக்கா? கருவாடா? அது கூட இல்ல, அது கூட விலை தான்.
கருவாடு கூட எதுவுமே நீ வாங்குற மாதிரி இல்லடா முதல்ல. எப்ப வாடா போடாங்கம்மா? ஆமாடா, அம்மா மரியாதை இவ்வளவு நேரம் நின்னுக்குன்னு உனக்கு விலைய சொல்லி நின்றா மரியாதை பேசிக்க. மரியாதையா பேசி கொடுத்துட்டேன். நம்ம வாடா போடாங்கறா. கிளம்பு கிளம்பு. யாரு உங்க வீட்டுக்காரன் உன்ன நல்லா வச்சிருந்தா உன்ன கையில பிடிக்க முடியாது போல. ஆமா நீ வாடா போடாங்கறா. எதா கொஞ்சம் கூட மானவ கறலாம். போயா கம்பெனி நான் கேட்க போறேன். போய் போய் நம்ம வண்டை நடக்குது. தூக்கி இத தூக்கி நான் அடிச்சு விடுவேன். போயா மரியாதையா மரியாதை மீன் வாங்க வந்துட்டு எதை என்னத்த அடிக்கிறத திட்டுறது, வீட்டுக்காரன் அடிக்கிறத திட்டுறது, பெருமையா பேசுற போல நீ வந்தீங்க. ஆமா கூண்டு போமா அந்த ஆளை. அப்புறம் எங்க அடி தெரியாம வாங்கி இருக்கு. நீ விக்கிற விலை இந்த மாதிரி கடை வச்சு வியாபாரம் அந்த ஆளை கூண்டு பண்ணா போ. அப்புறம் நான் அடிச்சிடுவேன் கோவம் வந்தா. அடிப்பா. கூண்டு வந்த ஆளை முதல்ல ஒண்ணுக்கு லாக்கி இல்ல ஓடாம. நீலாம் பொட்டடி நீங்க. ஆ அந்த அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் மீன் விலைய கேட்டா 400 ரூபாய் 500 ரூபாய் 700 ரூபாய் 800 சொல்லுது. கேட்டுக்க கேட்டுக்கணியா மீன் நல்லா இருந்துச்சு. அதான் நீ விக்கிற விலை வச்சு கேட்டுக்காங்க கதைய. என்னத்த அப்ப கதை அந்த தம்பி வந்து 4 இடத்துக்கு போறான், நீ எங்கேயும் போகல. இந்த பொம்பளை அனுப்பிவிட்டு நீ வீட்டுக்குள்ள உட்காந்துருக்குற. அதான் உனக்கு உலக நடப்பு தெரியல. என்னம்மா நீ இது இந்த விலையில எடுத்து எங்கம்மா உலக நடப்பே தெரியலப்பா. ஓகே பண்ணி ஒரு 2 கருவாடு வாங்கிக்க. இந்த 10 ரூபாய் பாக்கெட் விக்கி கருவாடு. 2 பாக்கெட் வாங்கிக்க. அந்த கருவாடு வாங்கி அந்த குழம்பு வச்சிருமா அந்த ஆளுக்கு போ. புரியுதா உனக்கு? போ அந்த காலி கருவாடு பண்ணு. தான் நமக்கு. உங்களுக்கு போயிட்டு முட்டைக்கு போயிட்டு இப்ப 10 ரூபாய் பாக்கெட் கருவாடுல வந்து நிக்கிறேன். அந்த கருவாடு தான் நல்ல கருவாடு. கஞ்சத்தனத்துக்கு ஒரு அளவே கிடையாது. நீ குறுக்கே விக்க வராத. ஐயோ இது ஃபேமிலி ஒரு மேட்டர். பொண்டாட்டி வந்து கேட்டா ஆசைப்பட்டு ஒரு நாள் 1000 2000 செலவு பண்ணா என்ன இப்போ அவன் 10,000 கூட செலவு பண்ண ஹோட்டலுக்கு எல்லாம் கூட்டு போய் பொண்டாட்டிங்களே. ஆமாமா நீ இந்த லட்சணத்துல என்னத்த கிழிச்சிட்டாங்க. சரிக்கா விடுங்க என்ன விடுக்கா விடுக்கா விடு. அம்மா வீட்டுக்காரர் அப்படிதாங்க. உனக்கு என்னம்மா? நீ என்ன வீட்டுக்கார சப்போர்ட் பண்ற? அப்புறம் ஒரு பொண்டாட்டி ஒரு 1000 ரூபாய்க்கு மீன் கட்டு வாங்கி தரலாம். அவன் கஞ்ச பையனாக்கற அவன போய் சப்போர்ட் பண்ணி பேசுங்க. வாய பாரு ஓட்ட வண்டி மாதிரி. வாய மூடியா. அப்புறமா நல்லா வாங்கி கட்ட கட்டு வண்டி கடைய கொண்டு வச்சா இங்க மரியாதை. இடு கொம்பேடா அவன குழந்து உலக போமா வேலை பாருமா. இடத்தாராசல அடிச்சு விட்டுருவோம். ஞாபகம் வச்சு. நம்ம கருவாடு வாங்கிக்கலாம் வா. கருவாடு வாங்கி. கருவாடு ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டு வா. 10 ரூபாய் பாக்கெட் அதிகம் 5 ரூபாய் பாக்கெட் வாங்கிக்கலாம். 5 ரூபாய் இருக்கா? உனக்கு ஏத்த பொண்டாட்டி இருக்கு கூப்பிடுவான் கடையில. எங்க இருக்கு 5 ரூபாயில? இருக்கு. அந்த காய வச்சுக்கிறாங்க ரோட்ல நாய் துணை கருவாடு அது வாங்கி வச்சிருக்காங்க. நாய் துணை கருவாடு சொன்னா மூக்குக்குள்ள பேத்து. அதான் நாய் மூத்திர மஞ்ச கருவாடு. ஜனங்க சாப்பிடணும். கட் பண்ணிட்டு பாதி எடுத்துட்டு பாதி குழம்பு. அப்ப நீ சாப்பிடு. நாய் துணை கருவாடு நீ சாப்பிடு. நல்ல கருவாடு எனக்கு இல்லப்பா நாய் மோண்டு வச்சு அந்த கருவாடு எடுத்துக்கப்பா நீ போய். ஏம்பா பண்ணிட்டு இருக்கேன். நாய் மோண்டு வச்சு அந்த கருவாடு எடுத்துக்க போ. சும்மாவே கொடுப்பாங்க. அப்படியே நாங்க சாப்பிட வேண்டிய அவசியம் ஐயோமா போமா. வீட்டுக்காரர் இப்பே பாருங்க இப்பே போயிட்டு வேற இடத்துல போயிட்டு ஒரு கிலோ மீன் வேணும். வாங்கியாரு கிளிப்பாரு. வாங்கி பழுத்தடி வா. ஐயோ போமா. பாப்பா வாங்கி கட்டி போற பாப்பா மரியாதை. ஆமா நான் வந்து கடை வைக்க வந்தேன் பாரு நானு. என்னதான் அடிக்கணும் என்ன அடிக்கணும்யா என்ன அடிக்கணும் மீன் வாங்க வந்த மூஞ்சி தெரியல எனக்கு. மூஞ்சி எப்படி தெரியும்? அதான் எனக்கு தெரியல உன் லட்சணமே தெரிஞ்சிச்சு மீன் வாங்குற மூஞ்சிட்டு. இது என்ன வேலை அது என்ன வேலைன்ற வாங்கினியா? ஆளு மூஞ்சில பாரு. மீன் விக்கிற மூஞ்சி அது. தெரியும் ஆள் வரது கூப்பிட்டா கூப்பிட்டா அடி வாங்கி போவேனி. மீன் விக்கிற மூஞ்சி அது. கூப்பிட்டானுங்களே யார வேணா கூப்பிடுறான் அவனை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ. வளர்ந்து கட்டுவான் வந்துப்பான். யாரு வந்தா பயப்பட மாட்டேன். யாரு கூப்பிடுறியா அவனை கூப்பிட அவனை ஒன்னே ஒட்டே அடிதான் கூப்பிட அவனை கூப்பிட்டு பொழுது கடை சொல்லி வந்து மீனெல்லாம் எடுத்து பாத்து தூக்கி போறான் மீன் சொல்லு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. யாரு வந்தான்னு வச்சுக்க என் புள்ள உன்னை பொழுது கட்டுவான். இன்னைக்கு நான் நீங்க நானும் பாத்துறேன். யாரு வந்தானா கம்முடியா பேசாதீங்க. என்னையா தூக்கி அடிப்பாங்களா என்ன தூக்கி போட்டு முடிக்கிறாங்களா? இதெல்லாம் பேசாதீங்க வீட்டுக்காரர். உங்களுக்கு மரியாதை சொல்லுங்க. ஆமா ஆமா என்ன மரியாதை கூப்பிடுறான் ஆளை கூப்பிடுறேன். கூப்பிடுங்க எவனா இருந்தாலும் கூப்பிடுங்க. கூப்பிடுறேன் பாரு எவனா இருந்தாலும் கூப்பிடுங்க. யாரு எங்க வீட்டுக்காரர் மேல கை வச்சனா உயிரோட இருக்க மாட்டேன். ஐயா திருச்சி மேஞ்சிரி போய்டுவேன் ஜாக்கிரதை. பாத்துக்குமா போமா கம்முனு. நானே ஏதோ போனா போதும் சரி. ரெண்டு பேரும் பெரியவங்க பேசிட்டு இருக்கேன்னு என்ன பெரியவங்க பேசிக்கிறாங்க? எதுக்கு தூக்கி போடுவாங்களா இத? தூக்கி போடுவாங்களா? அம்மா உடைஞ்சிச்சு உடையில ஒரு கடையில வந்து இப்படி வியாபாரம் நடப்பாங்களா? நீ என்ன 500 ரூபாய் சொன்னா? சும்மா இருக்கு பாப்பா. சும்மா இருங்க நாளைக்கு இந்த கடையை காலி பண்ணிடுறோம். யாரு இங்க வர இத வேற மாதிரி 10 ரூபாய்க்கு கருவாடு குழம்பு வாங்கி சமைக்கிறேன் என் பேரை பாத்தியா? காலி பண்றேன். போயா கம்முனு. நீ வந்து கஞ்சி தண்ணி ஊத்தும் போது இப்படி கௌரவமா இருப்ப போல. போயா கம்முனு. ஆலயம் மூஞ்சியும் பாரு.